திமுகவை கலற்றிவிட்ட கம்யூனிஸ்ட் இருந்தா என்ன இல்லனா என்ன? RS பாரதி காட்டம். சிபிஎம் சிபிஐல பிரிஞ்சு போனது தான் சிபிஎம். இப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கூட இப்போ பச்சா இல்லாமல் ஏன் அவ்வளோ? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் விறுவிறுப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் குடியரசு ஆட்சி ஒருபோதும் அமைந்துவிடக் கூடாது என்று இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தாவகவிற்கு தருகிறோம், மேலும் திமுக கூட்டணியிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டோம் என்று சொல்லிட்டு தற்போதைய சூழல்ல திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால் தொடர முடியாத நிலை உள்ளது என்று சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸோட நாங்கள் நெருங்கவே கூடாது, தடை செய்து எங்களுக்கு தடை செய்து இருக்கணும். திமுக எங்களுக்கும் அரசியல் சண்டைகளே நடைபெறவில்லையோ, எல்லாவற்றையும் கடக்கிறோம். எதற்காக? ஒரு அரசியல் கொள்கைக்காக. இதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில RS பாரதி காரசாரமான கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன பேசினார் என்பது குறித்த தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மட்டும் விலகிய நிலையில மற்ற கட்சிகளான விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் தாவேகவுக்கு வெளியில் இருந்துதான் ஆதரவு எனவும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணியில சிபிஐ இடம்பெற இயலாது என்று மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவிச்சிருக்காரு. சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் இன்னைக்கு செய்தியாளர்களையும் சந்திச்சிருந்தார். அப்பொழுது அவர் பேசும்போது தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம். கூட்டணி அமைப்பதற்கான சூழல் தற்பொழுது தமிழகத்தில் இல்லை. மக்களின் தீர்ப்பிற்கு ஏற்றவாறு தாவேகவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ளோம். எங்களின் அரசியல் பகை என்றுமே பாஜக, RSS உடன் தான். திமுக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் மிகுந்த ஜனநாயக கட்சிகள். தமிழகத்துல பாஜக, RS தவிர்த்து மற்றவர்கள் எங்களுக்கு நட்பு சக்தி தான். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியில சிபிஐ இடம்பெறக்கூடிய சூழல் இல்லை என தெரிவிச்சிருக்காரு. இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தாவேக ஒரு ஜனநாயக சக்திகள். நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுறை RSS, பிஜேபி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகை முரண் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொது நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொது நலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு கூடும். அதில் எந்த ஜனநாயக அணியுடன் சேர வேண்டும் என்பது அப்போதைய சூழல் பொறுத்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும். அன்றுள்ள சூழலை கருத்தில் கொண்டு எத்தகைய ஜனநாயக சக்திகளுடன் அணி சேர்வது அல்லது எத்தகைய தேர்தல் விதிமுறை வகுப்பது என்று அப்போது நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவை இப்பொழுது இவருடைய இந்த கருத்துகளுக்கு திமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி பதிலடி தந்து பேசியிருக்காரு. திமுக கூட்டணியிலிருந்து விலகும் முடிவினை எடுத்துள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நேற்றைய தினம் வரைக்கும் திமுக கூட்டணியில்தான் நாங்கள் தொடர்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருந்தது சிபிஐ. இதனிடையே இன்றைய தினம் திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என வீரபாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது. திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவேகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் ஒதுப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடன் 1971ஆம் ஆண்டு இருந்தது. பின்னர் பிரிந்து சென்றது. பிறகு போனது வந்தது என பலமுறை எங்களுடன் நட்புடன் இருந்துவிட்டு போனார்கள். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்து செல்கிறது. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் நீடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. திமுகவை பொறுத்தளவில் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து தன்னுடைய பயணத்தை திமுக தொடரும். இதுதான் எங்களுடைய வரலாறு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.
அதனைத் தொடர்ந்து அவரிடம் நேற்று வரைக்கும் தாவேக்கவுக்கு வெளியிலிருந்து கூட்டணி என்றார்கள், இன்னைக்கு கூட்டணியில் வெளியேறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரே நாளில் என்ன நடந்திருக்கும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு RS பாரதி அவர்களுக்கு ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடன் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறியிருக்காரு. நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணவும் இல்லை. வந்தவர்களை சேர்த்துக்கொள்வோம். வராதவர் பற்றி கவலை இல்லை. வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களை எதிர்த்து அரசியல் நடத்துறது தான் திமுக. அது எந்த கட்சியாக இருந்தாலும். சிபிஐ பொறுத்த மட்டும் எங்களோடு தோழமையோடு இருந்தவர்கள், அவர்கள் 10 ஆண்டு காலம் எங்களோடு டிராவல் பண்ணாங்க. இருந்தவரையில் நட்பும் ஒத்துழைப்பும் சரியாக இருந்தது. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இனி வருங்காலத்தில் எப்படி இருப்பது அவங்களுடைய உரிமை. அதற்கு குறுக்கே நிற்க நாங்கள் விரும்பவில்லை. இதற்கிடையே சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பாக திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக விலகி வருகிறது. ஏற்கனவே தாவேக்கவுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்த நிலையில் தற்போது கூட்டணியிலிருந்தும் விலகி வருகின்றன. மற்றொரு பக்கம் திமுக தோல்வி குறித்து ஆராய்வதற்கு MK ஸ்டாலின் நியமித்த கள ஆய்வு குழுவினரிடம் பெரும்பாலான நிர்வாகிகள் இனி வரக்கூடிய தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக கூறப்படுது. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி அவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக தங்களின் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்கின்றனர். இதன் காரணமாக அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற குரல் கட்சிக்குள் இருந்து எழுந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியோடு இணைப்பில் இருங்கள். நன்றி.